அனைவருக்கும் வணக்கம். டிஸ்அட்வான்டேஜ், அட்வான்டேஜஸ், அப்புறம் ஹெல்த் ப்ராப்ளம், கான்சன்ட்ரேஷன் பவர், ரிலாக்ஸேஷன்ஸ் எல்லாமே எதனுடைய பேசிக்ஸாக எதில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் நம்மளை இதுக்கு எல்லாத்துக்குமே அஃபெக்ட் பண்ண வைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழுக்க நம்ம பிரெயின். இந்த மூளையிலிருந்து செயல்படக்கூடிய அந்த அதிர்வலைகள், அந்த வேவ்ஸ் தான் நம்மளுடைய தாட்ஸை டோட்டலி சேஞ்ச் பண்ணுது. இந்த வீடியோவில் முழுக்க பிரெயினுடைய ஃபங்க்ஷன்ஸை வச்சு தான் நம்ம பேச போகிறோம். ஒரு பிரெயின், ஒரு மனிதனுடைய மூளை எப்படிப்பட்ட விதமான அபூர்வம் நிறைந்த ஒரு இடம் தெரியல. இந்த மூளையை சரியான விதத்தில் நீங்கள் சூப்பராக ட்ராக் பண்ணி போயிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் லைஃபு அப்படியே ஒரு 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரைட்டாக மாறும். ஏன்னா இந்த மூளையில் தான் எல்லா விதமான க்ரியேட்டிவிட்டியுமே இந்த பிரெயினில் தான் க்ரியேட் ஆகும். இந்த மூளையினுடைய செயல்பாடு குறைஞ்சி போச்சு அப்படின்னா, மூளையுடைய செயல்பாடு இல்லாமல் போச்சு அப்படின்னா, இந்த உடல் இருந்தும் எந்த ஃபங்க்ஷன்ஸுமே உங்களால் பண்ண முடியாது. எந்த ஒரு செயல்பாடுமே இந்த உடலால் இயக்க முடியாது. அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இந்த பிரெயின். சரிங்க, இந்த மூளையில் அப்படி என்னதான் ஒரு மிராக்கிள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு இந்த மூளையில் ஏகப்பட்ட தாட்ஸ், லாட் ஆஃப் தாட்ஸ், நிறைய எண்ணங்கள் உருவாகிக்கிட்டே இருக்கும். அது நெகட்டிவ் எண்ணமாக இருக்கலாம், பாசிட்டிவ் எண்ணமாக இருக்கலாம், ஹாப்பியாக இருக்கலாம், சேடாக இருக்கலாம், ஹெல்த் சம்மந்தப்பட்டது எதுவாக இருந்தாலும், சின்ன விஷயங்கள் பாஸ்ட்லேருந்து ஃப்யூச்சர் வரைக்கும் இந்த பிரெயின் திங்க் பண்ணி வேவ்ஸையும் ஃப்ரீக்குவன்சியும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி அந்த வேவ்ஸும் ஃப்ரீக்குவன்சிஸ் தான் நம்மளுடைய லைஃப்பில் எண்ணங்களை உருவாக்குது. அந்த எண்ணங்கள் தான் நம்மளுடைய ஆழ் மனதில் சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ரிஜிஸ்டர் ஆகுது. சப்கான்ஷியஸ் மைண்டில் ரிஜிஸ்டர் ஆகக்கூடிய விஷயந்தான் நம்மளுடைய லைஃப் பின்னாடி வரக்கூடிய எல்லா வாழ்க்கையிலுமே அப்படியே ஒரு ஸ்க்ரீன் பிளே மாதிரி நம்ம லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் ஆகுது. அப்போ இந்த பிரெயினுடைய ஃப்ரீக்குவன்சியை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பிரெயின் நிறைய ஃப்ரீக்குவன்சியில் ரன் ஆனாலும் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு 5 ஃப்ரீக்குவன்சி இந்த பிரெயினுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான, எப்படி சொல்ல, ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு வகையில் இருக்கக்கூடிய ஃப்ரீக்குவன்சி ஒரு 5 ஃப்ரீக்குவன்சி இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்க அப்படின்னா டெல்டா ஃப்ரீக்குவன்சி. இந்த ஃப்ரீக்குவன்சி லெவல் ரொம்ப லோயஸ்ட் கேட்டகரி. அது 1 to 4 ஹெக்டர் வரைக்கும் தான் அந்த பிரெயினுடைய ஃபங்க்ஷன்ஸ். இதுதான் நம்ம ஆழ்ந்த தூக்கத்தில் நல்லா தூங்கக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் மறந்து தூங்குறோம் பார்த்தீங்களா, அந்த தூங்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கக்கூடியது தான் இந்த டெல்டா ஃப்ரீக்குவன்சின்னு பேர். அடுத்து வரக்கூடியது தீட்டா ஃப்ரீக்குவன்சி. இந்த தீட்டா ஃப்ரீக்குவன்சி தூங்குறதுக்கும் முழிக்கிறதுக்கும் கேப் இருக்குது பார்த்தீங்கன்னா. நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி ஒரு மயக்க நிலையில் கொஞ்சம் தெரிஞ்சும் தெரியாமல் ஒரு மாதிரி ஃபீலிங்ஸோடு இருக்கும் பார்த்தீங்களா. தூக்கம் இழுக்கக்கூடிய ஸ்டேஜ், ஆரம்பிக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடியது இந்த தீட்டா ஃப்ரீக்குவன்சி. இந்த டெல்டா ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்கன்னா ஒரு டெல்டா டு தீட்டா ஃப்ரீக்குவன்சியில் தங்களுடைய மூளையை எப்போதுமே வச்சுட்டே இருக்கிறதுனால தான் அவங்களால நிறைய விஷயங்களில் சாதிக்க முடியும். இந்த பெரிய மகான்கள் எல்லாம் எப்படி உருவானாங்க அப்படின்னா, இவங்களுடைய பிரெயினுடைய ஃபங்க்ஷன்ஸு இந்த 2 ஃப்ரீக்குவன்சி லெவலுக்குள்ளேயே மெயின்டைன் பண்ணுவாங்க. ஆழ் தியானத்தில் அப்புறம் எப்போவுமே அவங்களுடைய பிரெயினுடைய ஃபங்க்ஷன்ஸை செதற விடாமல் இந்த 2 ஃப்ரீக்குவன்சிக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. இந்த தீட்டா ஃப்ரீக்குவன்சி பார்த்தீங்கன்னா 4 to 7 ஹெக்டர்ஸ் அந்த டிஃப்ரென்ஷியேஷனில் மட்டுமே தான் இது ரன் ஆகும். இந்த 2 ஃப்ரீக்குவன்சியுமே ரொம்ப லோயஸ்ட் ஃப்ரீக்குவன்சி. அதுக்கப்புறம் ஆல்ஃபா ரேஞ்சுக்கு பிரெயின் இன்க்ரீஸ் ஆகும் பொழுது என்ன ஆகுன்னா, இந்த மெடிடேஷன் பண்ணக்கூடிய அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இருக்கிறவங்க, அப்புறம் ரிலாக்ஸேஷனாக மைண்டை வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு மாதிரியான ஹாப்பினஸ்ஸாக ஃபீல் பண்ணக்கூடிய எல்லாருமே இந்த ஆல்ஃபா வேவ்ஸை தன்னுடைய பிரெயினில் க்ரியேட் பண்ணுவாங்க. அப்புறம் பீட்டா வேவ்ஸ். இந்த ஆல்ஃபா வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா 7 to 11 ஹெக்டர்ஸு அந்த ரேஞ்சில் ரன் ஆகும்.
பீட்டா வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11 ஆர் 13 இருந்து ஒரு 40 ஹெக்டர்ஸ் வரைக்கும் ரன் ஆகும். இந்த பீட்டா வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பினஸை ஃபீல் பண்ணக்கூடிய ஸ்டேஜில் நம்ம பிரெயினில் கிரியேட் ஆகிறது இந்த பீட்டா வேவ்ஸ். இந்த பீட்டா வேவ்ஸை நமக்கு அந்த ஃப்ரீக்குவென்சியில் நம்ம பிரெயினில் ஃபங்க்ஷன் பண்ணும்பொழுது நமக்கே தெரியாமல் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். ஏதாவது ஒரு மியூசிக்கை கேட்டால் மைண்ட் ரிலாக்ஸேஷனாக இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப டென்ஷனாக இருக்கக்கூடிய நேரத்தில் ரிலாக்ஸ் ஆகும். அந்த மியூசிக்கை கேட்கும்பொழுது கான்சன்ட்ரேஷன் அப்படியே ஈக்குவலஸாக நிற்கும். பிரெயின் வந்து நம்ம எண்ணங்களை நம்ம படிக்கக்கூடிய விஷயத்தையும் செய்யக்கூடிய செயலையும் அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கக்கூடிய ஸ்டேஜ் வந்து இந்த ஆல்ஃபா பீட்டா ஸ்டேஜ். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா காமா வேவ்ஸ், அந்த ஃப்ரீக்குவென்சி காமா ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சாதாரணமாக நம்ம செயல்படக்கூடிய ஒரு நார்மலான லைஃப் ரன் பண்ணக்கூடிய ஸ்டேஜ் காமா ஸ்டேஜ். இதில் தான் அந்த ஹாப்பினஸ், நார்மலாக சிரிக்கக்கூடிய விஷயம், சந்தோஷத்தை உணரக்கூடிய விஷயம், ஒரு மனிதனாக பிகினிங் ஸ்டேஜ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த காமா ஸ்டேஜ். இந்த ஃப்ரீக்குவென்சி வந்து 40 to 70 ஹெக்டர்ஸ் அந்த ரேஞ்சில் தான் இந்த பிரெயின் ஃபங்க்ஷன் ஆகும். இப்படி இந்த 5 வேவ்ஸ் தான் ஒரு மனிதனை மனித நிலையிலிருந்து வேற ஒரு நிலைக்கு புதிய மனிதனாக, நல்ல மனிதனாக கிரியேட்டிவிட்டி செய்யக்கூடிய வேவ்ஸ் இந்த 5 வேவ்ஸ் தான். இந்த 5 வேவ்ஸ் தாண்டி நிறைய வேவ்ஸ் கிரியேட்டிவிட்டி மைண்டில் நிறைய வேவ்ஸ் உருவாகும். ஆனால் அந்த வேவ்ஸ் எல்லாமே உங்களுக்கு நெகட்டிவிட்டியான விஷயங்களையும் ஓவர் அட்வான்டேஜஸ் திங்ஸையும், ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், அப்புறம் வந்து தேவையில்லாத விஷயங்களை நோக்கி ப்ராப்ளமேட்டிக்காக நோக்கி தள்ளுமே தவிர நல்ல ஃப்ரீக்குவென்சியில் உங்களை வைக்க. அப்போ உங்களுடைய மைண்டை, உங்களுடைய மூளையினுடைய ஃபங்க்ஷனை இந்த 5 வேவ்ஸ்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த விஷயத்தை நினைச்சு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுகளும் உங்கள் லைஃப்பில் 100% இம்ப்ளிமெண்ட் ஆகும், 100% சக்ஸஸ்விட்டியாக மாறும். அப்போ இந்த பிரெயினை நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரீக்குவென்சி லெவலை கம்மி பண்ணி இந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ், லா ஆஃப் அட்ராக்ஷன்ஸு, அப்புறம் அஃபர்மேஷன்ஸை கேட்குறது, அப்புறம் அதுக்கான விஷயங்களை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, ஆழ்மனதை எழுப்புறது, இது எல்லா விஷயங்களையும் இந்த 5 ஃப்ரீக்குவென்சிக்குள்ளே நீங்கள் செய்யும் பொழுது 100% உங்கள் லைஃபு பிரைட்டாக 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி பிரகாசமாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் பெரிய பெரிய மகான்கள், ஆன்மீகவாதிகள் உருவானது. இதை சயின்டிஃபிக் ரீதியாகவும் எத்தனையோ இந்த ரிசர்ச்சில் கன்ஃபார்மேஷனும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த பிரெயினுக்கு அந்த அளவுக்கு ஒரு பவர் உண்டு. இந்த பிரெயினை நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப் எந்த ரிப்பிள்ஸுமே இல்லாமல் ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் ரொம்ப ஃப்ரீக்குவென்சி லெவலை கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்கள் பிரெயினை ஸ்லோவாக ஃபங்க்ஷன் பண்ணுங்கள், ரிலாக்ஸாக மெயின்டைன் பண்ணுங்கள். அதனால் இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்கள் லைஃப்பும் ரிலாக்ஸாக வரும். ஓகேங்களா? நெகட்டிவிட்டி திங்கிங்கை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா இந்த 5 வேவ்ஸ்லேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு தாண்டும் பொழுது உங்களுக்கே தெரியாமல் நிறைய ப்ராப்ளம்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டி வரும். ஓகேங்களா? பிரெயினை நல்ல ஃப்ரீக்குவென்சியில் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் லைஃப் ஸ்மூத்தாக ரன் பண்ணுங்கள். அனைவரது வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையட்டும். நன்றி.